ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் நம்ம வாங்கியிருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம், 200 கிராம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக மல்லி, புதினா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். 3 பச்சை மிளகா. மஷ்ரூம் 2 பாக்கெட் நம்ம வாங்கியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி போட போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதால சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மஷ்ரூம் பிரியாணி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஆயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிராம் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டோம். பட்டை பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு 2 சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம அதில் போட்டுடலாம். வெங்காயம் சூடான வெங்காயத்தை போட்டுடலாம். எண்ணெய் சூடாக நம்ம கட் பண்ணி வச்சு இந்த ஆனியன் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஏன்னா பிரியாணிக்கு தேவை வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு போடுவாங்க. நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், காஷ்மீர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், 1 கப்பு தயிர். அதாவது தயிர் நான் வீட்டில் உரம் ஊற்றி வச்சுருந்த தயிர் சேர்த்துட்டேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் தயிர் 1 பாக்கெட் தயிர் ஊற்றிங்க அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பூண்டு, ஒரு 100 கிராம் இஞ்சி போடலாம். நல்லா போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா இதாகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, நம்ம கட் பண்ண தக்காளியே சேர்த்துடுறோம். அதில் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமே மல்லி, புதினா கட் பண்ணது அதையும் சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதையும் சேர்த்துடுறோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளி கிரேவி மாதிரி ஆகணும். கல் உப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு ஆகிடும். ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிருச்சா பாருங்கள். இந்த மாதிரி கிரேவியாக வரணும். மாதிரி தொக்கானதுக்கப்புறம்
நல்லா வதங்கணும். இன்னும் தக்காளி நல்லா தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காலையில் டைம் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கருப்பு இல்லாமல் ஒயிட்டாக இருக்கணும் மஷ்ரூம். அதுதான் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமு. நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பழைய மஷ்ரூம், அது நல்லாவே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நல்லா மஷ்ரூம் வந்து தொக்காயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன். புளிப்புத்தன்மைக்கு லெமன் சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும். ஒரு அரைப்பழம் போட்டால் போதும். அரைப்பழம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்மதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1க்கு 1 வைப்போம் தண்ணி. ஒரு சிலருக்கு வந்து 1க்கு 1.25 தேவைப்படும். அது வந்து ரைஸை பொறுத்து இருக்குது. நான் வந்து இப்போ வந்து 1க்கு 1 வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுமே ரைஸை போட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்ததுமே நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். அந்த ரைஸை வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்டி விடக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப கிண்டி விட்டோன்னா ரைஸ் நல்லா ஊறி இருக்குல்ல, உடஞ்சிரும். அதாவது ரைஸ் 2 பாதியாக ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக கிண்டி விட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீம் கம்மி பண்ணிவிட்டு, அடுப்போட ஸ்டீமு அதாவது ஃபயரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, நம்ம வச்சு இந்த குக்கர் எடுத்துகிட்டு ஒரு தவா போட்டுருவோம். தவா போட்டுட்டு மேலே நம்ம வச்சிடலாம். ஏன்னா தம் கட்டுறதுக்கு தவா இருந்தோன்னா நல்லாயிருக்கும், கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். மேலே ஒரு மூடியை போட்டு துணியை வச்சு பேக் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஒரு சின்ன வெயிட் ஒன்று வச்சிடலாம். மேலே ஒரு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி தம் கட்டிடலாம். தம் கட்டிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நம்ம தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் உள்ள மேலே உள்ள வெயிட்டை இறக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
மஷ்ரூம் பிரியாணி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.